ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவர் ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணும்போது இன்னொருவர் அதே நாளில் வந்து இன்னொரு படத்தை பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இப்போ இந்த சச்சின்கிற படத்தை எடுத்து அந்த காலத்தில் அந்த படம் வரும்போது ஒரு பெரிய கிட்டான்னா இல்லை. தயாரிப்பாளருக்கு அது ஏதோ ஒரு வகையில் ஒரு குறைந்தபட்ச நஷ்டத்தை கொடுத்த படம் தான் அது. இத்தனை வருஷம் கழித்து அவர் இன்றைக்கி விஜயினுடைய ஸ்டேட்டஸு, இன்றைக்கி விஜய்க்கு இருக்கிற ரசிகர் கூட்டம், இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவர் கொண்டு வரார். அப்போ என்றைக்கோ இழந்த ஒரு தொகையை பல மடங்கு சேர்த்து இன்றைக்கி எடுக்கலாங்கிற எண்ணத்தோடு வரார். நீங்கள் ஒரு புதுப்படம் எடுத்து அதே நாளில் நீங்கள் ரிலீஸ் பண்ணால் கூட ஒரு அர்த்தம் இருக்குது. என்றைக்கோ இழந்த பணத்தை மீண்டும் நாம் எடுக்கலான்னு நம்பிக்கையோடு ஒரு தயாரிப்பாளர் வரும்போது கொஞ்சம் தள்ளி நின்று ரைட்டு சார் நீங்கள் செய்கிறது தான் சரின்னு இன்னொருத்தர் ஒதுங்கி நிற்கணும். ஆனால் அதே நாளில் நான் ஒரு படத்தை இறக்குவேன்னு இன்னொருத்தர் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இதே மாதிரி தளபதி வருதுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அதே நாளில் நான் சச்சினை கொண்டு வருவேன்னு ஒருவேளை தானு சார் சொன்னார்னா அதுவும் தவறு தான். அவரும் பழைச்சிட்டு போகிறாரு. அவர் ஏதோ என்றைக்கோ பணம் கொடுத்து வாங்கி வச்சுருப்பார். இன்றைக்கி இத்தனை வருஷம் கழித்து ரிலீஸ் பண்ணும்போது ஏதோ அதுலேருந்து ஒரு தொகை வருதுன்னு அவர் நினச்சாருன்னா அதை விட்டுருங்க. புது படங்கள் போட்டி போடுறதுங்கிறது வேற. ஆனால் பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ஏதோ ஒரு வகையில் நமக்கு நிவாரணம் கிடைக்குங்கிறதுக்காக. அதுலேயும் நான் வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுவேன்னு இன்னொருத்தர் வர்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது. சினிமாவில் வந்து அது நடக்குது. என்ன பண்ணுறது?